எல்லாம் வேத்த கையில் எடுத்து நான் சொல்லுவது போல தம்ப்லைன் என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 1097 எடுத்தீங்களா? சகரியா. எல்லாம் என்னோடு சேர்ந்து. சம்பவிப்பது, இந்த மாதத்தில் சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல வேண்டாம், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதே, பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்படுத்த கடவது. எல்லாரும் அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. தம்ப்லைன் அந்த வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே போதும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரியவர். அவர் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் நீ இந்த உலகத்தில் வித்தியாசமாக இருந்தீங்க, கேலியாய் பரியாசமாய் இந்த உலகத்தில் அநேகருக்கு நகைப்புக்கு இடமாக இருந்தீங்க. ஆனால் இதே உலகத்தில் நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, நான் வாழ்கிறது இந்தியா, நாம் வசிக்கிற இந்த சென்னை பட்டணம், நாம் இருக்கிற இந்த வீடுகள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த புறஜாதிகளுக்குள்ளே, எந்த புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் நிந்தையாய் அவமானமாய், அதாவது இகழ்ச்சியோடு, ஒரு அதாவது இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டீங்களோ, அதே உலகத்தில் அதே புறஜாதிகளுக்குள்ளே உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பேன். கரங்களை உயர்த்தி. நீங்கள் ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், பாடுகளையும் வேதனையும் கண்ணீரையும் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் புதிய மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் இந்த மாதத்தில் சம்பவிப்பது என்னவென்றால், எல்லாம் கரங்களை உயர்த்தி, அப்படியானால் என் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை சம்பவிக்கும்படி அவர் விரும்புகிறார். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. இதுவரை சம்பவித்தது அல்ல, இனிமேல் சம்பவிக்க போகிறது ஆசீர்வாதமான ஒன்று. அதற்கு நான் சொல்கிறார், நான் உங்களை, இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் அல்ல. அந்த சொல்லுகிறார், அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. யூதா வம்சத்தாரே, இரண்டாவது இஸ்ரவேல் வம்சத்தார். அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்க